கன்னிராசிக்கு எவ்வாறு பார்க்கலாமா? நான் பண்ணின தொழிலில் இவ்வளவு எனக்கு டர்ன்ஓவர், இவ்வளவு பெனிஃபிட்ஸ், இந்த மாதம் அது மெயின்டைன் ஆகுமா, இல்லை அதிகமாகுமா, இல்லை கம்மியாகுமா? அதிகமாகாது. இப்போதைக்கு இந்த மாதம் செப்டம்பர் ரொம்ப யோசிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கே ஒழிய ரொம்ப வலுவான ஒரு மாதம், ரொம்ப பிரைட்டான மாதம்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி என்னுடைய திட்டமிடல் நமக்கு ரொம்ப அவசியப்படுது. திட்டமிடல்னால் என்ன அப்படின்னா, வருமானத்துக்கு தகுந்த செலவுகளை கட்டுப்படுத்துறது, வருமானங்கள் இல்லைன்னா வருத்தப்படாமல் இருக்கிறது, அந்த வருமானங்களை மேலோங்கி நிற்கிறது. இதனால் இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம தவிர்ப்பது நல்லது. முதலீடுகள் இல்லாமல் கமிஷன் அடிப்படையில் செய்கிறது நல்லது. தொழில் மாற்றங்கள், நம்மளுடைய வேலை மாற்றங்கள் வந்தாலும் ஏற்றுக்கிறது நல்லது. ஏற்றமோ இறக்கமோ எதாக இருந்தாலும் சமமாக எடுத்துக்கிறது நல்லது. வணக்கம் நேயர்களே, கன்னிராசி நண்பர்களே, நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ கன்னிராசி நண்பர்களுக்கு இயல்பாக நவம்பர் மாதம்னாலே பொதுவாக கன்னிராசி, நான் முதலே சொல்லிட்டேன், உத்திரம் 1, 2, 3 பாதங்கள், அஸ்த நட்சத்திரங்கள், திரும்ப கிருத்திகை அஸ்தம் பிடிக்கும்போது சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறதுல 1, 2 பாதங்கள் கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு எந்த அளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். கன்னிராசிக்கு அதிபதி பகவான் புதன். அப்போ புதன் இருக்கிறவர் எங்கே இருக்கிறாரு? நியாயமாக செவ்வாயிட 3ஆம் இடத்துலையும் திரும்ப 4ஆம் வீட்டில் தனுசுலையும் இருக்கிறாரு. கன்னிராசிக்கு அதிபதி. இந்த கன்னிராசியோட இயல்பான குணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. கன்னிராசி எதில் இருந்தாலுமே கொஞ்சம் அவசரமாக எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, தன்னைத்தானே தான் நிலைப்படுத்தணுங்கிறதுனால ஒரு சின்ன உபகாரங்கள், இன்னும் சொல்லப்போனால் அவஸ்தைகள், இதை ஏற்பட வேண்டிய அவசியம் இருக்கும். இது எல்லா கன்னிராசி என்பவர்களுக்கும், எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும், இந்த 3 நட்சத்திரக்குமே இப்படி தான் இருப்பாங்க. ஸோ கன்னி அப்படிங்கிறதுனால நாம் என்ன எதிர்பார்க்குறோம்? சனி பகவான் 7ஆம் இடத்துல, குறிப்பாக கண்டகச்சனி அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த கண்டகச்சனி நன்மையா தீமையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நிறைய பேர் பயமுறுத்துருவாங்க. பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கண்டகச்சனிங்கிறது பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த கன்னிராசிக்கு அதிபதி புதன் இருக்கான்னு சொல்லிட்டோம். இப்போ அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டுக்கு அதிபதி, கன்னிராசிக்கு 8ஆம் வீடு யார்? மேஷம். மேஷத்துக்கு அதிபதி யார்? பகவான் செவ்வாய். எங்கே இருக்கிறாரு? விருச்சிகத்தில் இருக்கார். என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண மாட்டார், நல்லதே பண்ணுவார். ஆட்சி கிரகம் பெற்றிருக்கிறார். அப்போ தனகாரகன் யார்? பகவான் சுக்கிரன் 2லேயே இருக்கிறார். அவர் வீட்டிலே அவர் இருக்கார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 26 அங்கே தான் இருக்கார். சரி, கன்னிராசிக்கு 4, 7க்கு வேண்டியவர் யார்? பகவான் குரு. பிரமாதமான நிலையில் இருக்கார் 11. அப்போ கடகத்தில் அதிச்சாரமாக வந்தாலும் கூட கடகத்தில் பகவான் குரு உச்சன் பெறார். அப்போ உச்சன் பெறும்போது எந்த விதமான பலனை தரணும்? நல்ல பலனை தரணும். தருவார், அது உறுதி. அப்போ கன்னிராசியை பொறுத்தவரையில் நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கணும். நல்ல பலன்லாம் என்ன? எதிர்பார்க்கிறத விட நாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை பண்ண வேண்டிய நெசசரி இருக்கும். என்ன அச்சீவ்மெண்ட்ஸு? இப்போ கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்கள் நாம் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கு புட்டப் பண்ணக்கூடியதுக்கான ஸ்ட்ரென்த்தை நம்ம பண்ணணும் இல்லையா? ஏன்னா கல்வி கடவுளே பகவான் புதன். அப்போ கல்வி கடவுள் புதன் என்ன பண்ணணும்? நமக்கு அதுக்கான எஃபர்ட்ஸை கொடுக்கணும். கொடுப்பார். சரி, நான் கல்வியெலாம் தாண்டிட்டேன், கல்லூரிக்கு போயாச்சு, திரும்ப நம்ம ஒர்க்கு சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஜாப்புக்காக சர்ச் பண்ணுறேன். அது நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஜாப் கிடைக்குமா? உறுதியாக கிடைக்கும், டவுட்டே இல்லை. அப்போ கிடைச்ச வேலையை நம்ம திருப்திக்கிறமாக தக்க வச்சுக்க முடியுமா? அதில் ரிசல்ட் வருமா? டெஃபினட்டாக வரும், ஒன்றும் மாற்றம் இல்லை. அந்த வேலையை நீங்கள் உறுதியாக நம்ம விருப்பத்தோடு செய்யக்கூடிய வேலைகளை, அதற்கு வேண்டிய முன்னேற்றங்களை, பொருளாதார மேம்பாடுகளை கண்டிப்பாக இந்த மாதத்தில் கொடுத்து தான் ஆகும். ஏன்னா நமக்கு வேண்டிய குரு பகவான் வலுவான நிலையில் இருக்கிறார். இப்போ குரு கன்னிராசிக்கு பூர்வ 5ஆம் வீட்டை பார்ப்பார். 5ஆம் வீடுங்கிறது மகரத்தை பார்ப்பார். மகரத்தை மட்டும் இல்லாமல் 7ஆம் வீட்டை பார்ப்பார். 7ஆம் வீடுங்கிறது என்ன? கன்னிராசிக்கு மீனம். மீனத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரு? கடகத்தில் இருந்தால் பார்ப்பார். 9ஆம் பாரே பார்ப்பார். வேறு என்ன வேணும்? அப்போ அந்த தைரியத்தை கொடுப்பார். ஏன்னா உங்களுடைய தைரியஸ்தானங்கிற செவ்வாய் இருக்கக்கூடிய அந்த விருச்சிகத்தை குரு பகவானை பார்க்கிறார். அப்போ 4 7க்கு வேண்டிய, 4ங்கிறது சுகம், 7ங்கிறது இயல்பாக கலத்திரம், கூட்டுத்தொழில், இதெல்லாம் கொடுத்து தானே ஆகணும். ஸோ இதெல்லாம் கன்னிராசிகளுக்கு நவம்பர் மாதம் செலக்டிவாக 2மே இருக்கும். அப்போ திருப்திகரமாக நம்ம இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஃபினான்ஷியலி நம்ம எப்படி சார் இருப்போம்? நல்லா இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபினான்ஷியல் வரக்கூடிய எக்ஸ்பென்சிவ் மீட் அவுட் பண்ணுறதுக்கு அளவுக்கு நமக்கு அந்த ஃபினான்ஸ் கெப்பாசிட்டி இருக்கும். இதுதான் உண்மை. பணம் இருந்தால் தான் சார் செலவு பண்ண முடியும். அதற்கு அந்த வாய்ப்பை தருமா? டெஃபினட்டாக தரும். ஹெல்த்து மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாது. அந்த ஹெல்த்தை நம்ம கேர் பண்ணிக்கணும். அந்த ஹெல்த்தை நம்ம கவனமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் வரும். இது யதார்த்தமான உண்மைகள். இது யாரும் மாற்ற முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு சூழல். அப்போ திட்டமிடல்ங்கிறது மிக 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 அவசியம். என்ன திட்டமிடல் அப்படின்னா, நமக்கு இதுதான் வருமானம், இந்த வருமானத்துக்கு அந்த மாதிரி இந்த எக்ஸ்பென்சிவ் இருக்குது, இதை எப்படி நம்ம மீட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உட்காந்து ஃபேமிலியில் நியாயமாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்தந்த வயசுக்கு மாறும் சார். உதாரணத்துக்கு 20 வயசுலேயும் கன்னிராசி நம்பர் இருக்காங்க,
30 வயசில் இருக்காங்க, 40 வயசு, 50 வயசில் இருக்காங்க. அப்போ இந்த டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் அவங்க எப்படி அதை வந்து மீட் அவுட் பண்ணுறாங்க. சப்போஸ் ஒரு இடத்துல குடும்ப தலைவனாக இருப்பார், ஒரு இடத்துல வந்து சன்னாக இருப்பார், ஒரு இடத்துல அவர் கிராண்ட் ஃபாதராக இருப்பார். அப்போ என்ன ஆகிடுன்னா, அதை மாதிரி இருக்கக்கூடியவங்க யாரை நம்பி அந்த குடும்பம் இருக்கோ அவங்க தான் அதை திட்டமிட முடியும். அதை திட்டமிடுறதுங்கிறது எதற்காக அப்படின்னா, மற்றவங்க அதை கேட்கணும். அவங்க திட்டமிடுறாருன்னா அதை மற்றவங்க கேட்கணும். அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு மனோபாவத்தை, எண்ணங்களை இந்த காலகட்டத்தில் நவம்பரில் கொடுக்கும். அது எண்ணோட்டத்துக்கு உரியவர் யார் அப்படின்னா பகவான் குரு. அப்போ எண்ணோட்டங்களை நம்ம வந்து சரியான முறையில், இன்னும் சொல்லப்போனால் திருப்திகரமான ஒரு மனோநிலையை நாம் அடையிறதுக்கு வாய்ப்புகள், குருவோடைய அனுகிரகங்கள் இருக்கும். அப்போ நாம் அதற்கான திட்டமிடல் நமக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கும். ஆகினால இந்த ராசிக்காரர்கள் இன்னும் நமக்கு நிறைய நன்மைகளை நவம்பர் மாதம் பெறுவீங்க அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து கல்வி நிலையில் சொல்லிட்டோம். அதுக்கடுத்து ஒரு வியாபாரியாக இருக்கிறவர், நான் இன்னும் கொஞ்சம் பெரிய விரிவாக்கம் பண்ணலான்னு நினைக்கிறேன், அந்த வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலாமா, கொஞ்சம் மோர் இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா, டெஃபினட்டாக நான் நவம்பரில் நான் பர்மிட் பண்ண மாட்டேன். ஏன் சார் பண்ண மாட்டேங்க, நல்லா இருக்கே அப்படின்னா, தொழில்காரகன் பகவான் புதன் அனுகூலமாக இருக்கணும். ஆனால் கன்னிராசிக்கு தொழில்காரகன் பகவான் புதன். ஆகிய அவர் வந்து இப்போ வந்து செவ்வாயிடருந்து 3ல் இருக்கிறாரு, திரும்ப 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதனால் இந்த மாதத்தை விட்டுட்டு அடுத்த மாதங்களில் வரக்கூடிய காலகட்டத்துக்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் வரும்பொழுது அதை நாங்கள் சொல்லுவோம். ஆக இந்த காலகட்டத்தில் செய்கின்ற இந்த தொழிலையே மேம்படுத்துங்க. அந்த தொழிலில் வளர்ச்சிகள் வரும். அந்த தொழிலில் இருக்கக்கூடிய திருப்திகரமான வருமானங்கள் உறுதியாக இருக்கும். நம்பிக்கையாக நீங்கள் இருக்கலாம். சரி, நான் வந்து உத்தியோகத்தில் இருக்கேன், நான் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், வேறு ஏதாவது ஜாப்புக்கு நம்ம ட்ரை பண்ணால் அலௌடு இல்லை, இருக்கிற வேலையை பார்த்துட்ருக்கேன், வேறு வேலையை நாங்கள் வந்து அலோவ் பண்ணுறது இல்லை இந்த மாதம் நவம்பர் மாதத்தை பொறுத்தவரை இதுதான். சரி, இன்னும் கொஞ்சம் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் அதிகமான வருமானங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லை, இதே வருமானங்கள் தான் இருக்கும். இந்த வருமானங்களில் இதையே நீங்கள் திருப்திகரமாக திட்டமிட்டு செலவு பண்ணுறது தான் நாங்கள் வந்து அதுதான் நம்ம அனுமதிப்போம். சரி, இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் வந்து திருமண வைபவங்களை, இப்போ கன்னிராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை தவிர்த்த கன்னிராசி என்பவர்களுக்கு அவங்களுடைய குழந்தைகள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டாக இந்த காலகட்டத்தில் ஒரு சுப செலவுகள் உண்டு, டெஃபினட்டாக பண்ணலாம். அது நீங்களே, அதாவது கன்னிராசி என்பவர்கள் குறிப்பாக 20-30 வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கும், அல்லது அவருடைய பெற்றோர்கள் இருந்து அந்த குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அது ஒரு சுப செலவு. வீடு கட்டலாமா, நிலம் வாங்கலாமா? வாய்ப்பு இல்லை. வீடு கட்டுறதுக்கோ நிலம் வாங்குறதுக்கோ இந்த காலகட்டத்தில் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு நேரங்களில் சுப செலவுன்னா ஒன்லி திருமணம் மட்டும்தான் பர்மிஷன். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கல்யாணம் ஆன பிறகு கல்யாணம் ஆன ஜோடிகள் நிறைய பேர் கன்னிராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பகவானால் கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கான, குழந்தை உருவாவதற்கான, கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாராளமாக அதை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்படி ஒரு பக்கம் இருந்து நான் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, நான் வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஒன்லி ஃபார் கோல்டு அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சோர்ஸ் இருக்குது. கோல்டு கண்ணாப்பண்ணான்னு ரேட் போயிட்டுருக்கு. இன்னும் பயங்கரமான ரேட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. அதை யாராலையும் நிதானிக்க முடியல, ஜோசியால் நிதானிக்க முடியல. நிறைய பொருளாதார நிபுணர்களால் உலக அளவில் வந்து நிர்ணயிக்க முடியாமல் ஒரு சூழலில் போயிட்டுருக்கிறதுனால, தேவை இருக்கிறவங்க, பண வசதி இருக்கிறவங்க கண்டிப்பாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 2 கிரகமே உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்குது. பகவான் குரு நிலையில் இருக்கார், பகவான் சுக்கிரன் நிலையில் இருக்கார். அதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும். பணம் இருக்கிறவங்க கடன் வாங்கி செய்யாதீங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பலவிதமான நல்ல காரியங்கள் எதிர்பார்க்கறதோட முன்னேற்றம் பெறணும் இல்லையா? அதில் ஆரோக்கியமும், அதே சமயத்தில் நாம் நிறைய பிரயாணங்கள் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம குறைச்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இதே சூழலில் நம்ம இன்னும் கொஞ்சம்னா வாக்குவாதங்களை கண்டிப்பாக குறைச்சிக்கணும். வாக்குவாதங்களை எஸ்பெஷலி இப்போ சித்திரை நட்சத்திரக்காரர்கள்னு வச்சுக்கலாம், அவங்க ஒரு நடுத்தர வர்க்கத்தை எட்டக்கூடியவர்கள், குறிப்பாக ஒரு 40-45 வயசில் இருக்கிறவங்க வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு சனி தசை ஆரம்பிச்சிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். சனி தசையை வந்து அவங்களுக்கு அனுகூலமாக இருக்காது. சித்திரை நட்சத்திரம் கன்னிராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக சனி தசை அனுகூலமாக இருக்காது. தேவையில்லாமல் நம்ம வந்து கொண்டு மாட்ட வச்சிடும். அவங்க கொஞ்சம் கவனமாக அவங்களுடைய ரியல் ஹாரோஸ்கோப்பை கண்டிப்பாக அதோடு சேர்ந்து ஒப்பிட்டு பார்த்து, இந்த காலகட்டத்தில் நான் வந்து நிலங்களில் முதலீடு பண்ணலாமா, இல்லை முதலீடு பண்ண நிலத்தை நான் சீர்திருத்தலாமா, இல்லை அதில் நான் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்ச நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, விநாசகாலே விபரீத புத்தின் கெடுதலான நேரங்கள் இருக்கும்போது கெடுதலான உங்களுக்கு சவகாசமும் கெடுதலான வழிகளை தான் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கும். அப்போ தப்பான ஒரு வீடை கட்டுவீங்க, தப்பான முறையில் வாஸ்து அமையும், தப்பான முறையில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஓவர்லோடை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் வந்துடும். எஸ்பெஷலி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இவங்க இந்த காலகட்டத்தில் கன்னிராசி என்பர்களை நாங்கள் பொதுவாக எச்சரிப்போம். இல்லை, இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இதில் மோஸ்ட்லி நீங்கள் செய்ய வேண்டியது
இதை தான் படிப்பு அவங்களுக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய கட்டாயம் இருக்கும். தேவையில்லாத நீங்கள் முதலீடு எந்திரத்தை செய்வீங்க, அந்த முதலீடு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் போடுங்கிறத நாங்கள் சொல்லுவோம். அதில் கவனமாக நீங்கள் கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கும். நவம்பரில் இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்லி, நவம்பர் மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறதுக்கு இயல்பாக உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5, 6, அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான தெய்வம் பகவான் புதனுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு, அவரை வழிபட வேண்டிய அதிர்ஷ்டமான ரத்தினம்னா நல்ல ஜாதி, நேச்சுரல் எமரால்டு, நேச்சுரல் க்ரீன், இதை யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க, அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அருகாமையில் உள்ள வைணவ ஆலயங்கள், குறிப்பாக பெருமாள் ஆலயத்தில் போய் வழிபடுவது, முடிந்தவனுக்கு உதவி செய்வது, இது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும் என்று சொல்லி எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் இங்கே பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.